அதோட இன்றைக்கு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றவர்கள் எல்லாம் உள்ள இறைவனால் அவர்கள் பூர்ண நலம் பெற வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய தாய் தந்தை 2 பேருமே இருந்துட்டாங்க. அவருக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றது. ஒரு பெண் குழந்தை அதுக்கு +1 படிக்குது, 11ஆம் படிக்குது. இரண்டாவது 2 மகன்கள், ஒன்று 9வது படிக்கிறாங்க, ஒன்று 8ஆம் படிக்கிறாங்க. 3 பேரும் அவருடைய முதிர்ந்த பாட்டியோடு தான் வசிப்பதாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்களை இழந்து வாரிடும் இந்த குழந்தைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து உதவிகளும் செய்யும். அவருடைய கல்வி செல்வை அரசாங்கமே எங்களுடைய கட்சியை அதிமுக கட்சியை ஏற்றுக்கொள்ளும். அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு இந்த குடும்பத்திற்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வழங்கும். அதே போல அரசாங்கம் இன்றைய தினம் இன்றைக்கு விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் விஷசாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் அறிவித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உண்மையா? சரி, எனக்கு வரும்போது கிடைச்ச தகவல் அறிவிச்சிருக்காங்களா? இது போதாது, அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த காரணத்தினால் அவருடைய உழைப்பினால் தான் அந்த குடும்பம் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இது 10 லட்சம் போதாது, அதை உயர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்தை கொடுக்கிறேன். அதோட இதுல தகுதியானவர்கள் இந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அவர்களுக்கு இறந்த ஒரு குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த அரசாங்கமே இல்லையே, அரசாங்கமே செயல்படலையே. ஏன்னா எல்லாமே இன்னொன்னு சொல்ல வேண்டியது பொருத்தமா இருக்கு நினைக்கிறேன். பொதுக்குழு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார், நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது எங்க கட்சி நிர்வாகினால் என்ன பிரச்சனை ஏற்படுமோ என்று அவரே சொல்லியிருக்கார் பொதுக்குழு கூட்டத்தில். அப்படின்னா கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. அதனாலதான் அவர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கின்றார்கள் இந்த திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், உயர் பதவியில் இருக்கின்றவர்கள். ஆகவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, திரு ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும்.